தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநீர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 273வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளில் ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கக்கூடியவர்கள், பின்னாலே பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் இந்த 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 மாதிரி வார்த்தைகளோட நடுவில் ஒன்று சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். வீட்டிலே அமர்ந்து கேட்பவர்கள், ட்ரெயினில் போய்கொண்டே கேட்பவர்கள் என்று சொன்ன இவ்வளோ ஒரு மனம் உண்மையே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நம்ம பாரதி என்ற ஒரு தனி மனிதன் அல்ல, பாரதி என்ற ஒரு மாபெரும் இயக்கம். நான் எப்போதுமே சொல்வதுண்டு, மகாகவிகள் அது என்னுடைய கருத்து அல்ல, பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் குறிப்பிட்ட கருத்து. வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்தான். அவன் பிறந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கம்பன் பிறக்கிறான். அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரதி பிறக்கிறான். இது எப்படி இயற்கையா நகர்ந்ததா? இது எப்படி நமக்கு இந்த அதனால இந்த கம்பனை அந்த காலத்தில் எப்படி போற்றினார்கள் என்று தெரியாது, வள்ளுவனை அவன் காலத்தில் எப்படி போற்றினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம காலத்தில் நம்மால முடிந்த அளவு நாம் பாரதியை போற்ற வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட விஷயம். என்றைக்கு பாரதியினுடைய அந்த நூல்களிலே உள்ளே பயில ஆரம்பித்தேனோ, நம்மால முடிந்த இந்த பாரதியை இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை நாம் போற்ற வேண்டும் என்று, அதுக்கு உறுதுணையாக என்னிலும் மிக இளைய நண்பர் ராஜேஷ் போன்றவர்கள் இவ்வளோ அது மாதிரி மதுவந்தி இப்போ நினைத்து பார்க்குறேன். அமரர் மதுவந்தி அவர்கள், அவர் காரில் தான் போயிட்டு கேட்டுருவர் எப்போ இருந்தாலும். ஆகவே இது கேட்கக்கூடிய மனதும் அந்த எண்ணமும் இருக்கக்கூடிய பல பேருக்கு இது சென்று சேருகிறது. ஆக உங்க அத்தனை பேருக்கும் மறுமுறையும் நன்றி கூறி நான் மேலே தொடர்கின்றேன். பாரதியினுடைய பாடலில் நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த புதிய பாடல் எடுக்கிறோம். புது பாடல் இது புது தீ. தீயில எது புதுசு பழசு? பாரதி பேசுகிறான், பழைய நெருப்பு என்று பாடுகிறான். குயில் பாட்டில் பாடுவான், பழைய நெருப்பும் புதிய நெருப்பும். ஆகவே அடிப்படையான விஷயம் என்னன்னா, அந்த தீ வளர்த்திடுவோம் என்ற பாடலை புன்னாவரளி ராகத்துல இதை ஒரு பாடல் வடிவத்திலே பாரதி எழுதியிருக்கிறான். கன்னிகளா இருக்கு, 7 கன்னிகள் இருக்கின்றன. இதுல நான் போன முறை குறிப்பிட்டேன், ஒரு ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக பாரதி நினைக்கிறான். இந்த தீ வளர்த்திடுவோம், அந்த பன்மை, அந்த அந்த வினை சொல் இருக்கிறதே, தீ வளர்த்திடுவோம் என்றுதான் அந்த பாடலே ஆரம்பிக்கிறான். நான் இந்த வரிசையை சொல்லி கொண்டு வந்தேன். வானத்திலே இருக்கக்கூடிய ஒளி எப்படி ஒளி இருக்கிறது? சூரியன், சந்திரன். அந்த வானத்திலே இருக்கக்கூடிய அந்த சூரியனையும் சந்திரனையும் பாரதி எப்படி பாடியிருக்கிறான் என்றும், அதிலிருந்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது இடையே இருக்கக்கூடிய காற்று, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட என்று அதையும் சொல்லி, அதன் பிறகு இப்ப கீழே வந்தாச்சு, கீழே உட்காண்டாச்சு. இங்க அடுத்து தீயை பற்றி பேசலான்னு இது நானே வைத்துக் கொண்ட வரிசை, ஒரு கிளாரிட்டிக்காக, அவ்வளவுதான். இது தனித்தனி பாடல்கள், அது இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் மெரிட் without having the support of another song. Please remember that. நான் இது மாதிரி தொடர்பு படுத்தி சொல்வதனாலே ஒரு விஷயத்தை மறந்து விடக்கூடாது. It doesn't per se that Bharati's song was connected to each one organically, no doubt, but it needs, அதாவது தனித்தனியாக நிற்கக்கூடிய வல்லமை புரிந்தியது. அஷ்டதிக் கஜங்கள் போல அவனுடைய அக்னி குஞ்சு என்ற அந்த ஒரு 4 லைன் இருக்கிற பாட்டு கூட தனியே நின்று செய்திகளை உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய பாடல்களாக தான் இருக்குமே வழிய, நான் ஒரு வரிசை வைத்துக் கொண்டேன். அப்ப எண்ணி பார்த்தேன், அங்கிருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். இப்ப நம்ம இந்த வானத்தில் இருக்கிற சூரியனையோ சந்திரனையோ காற்றையோ கேன் வி மேனிபுலேட்? நாட் பாசிபிள். காற்றை பொறுத்த வரைக்கும் we can give a direction to that. இப்படி வரக்கூடிய காற்றை இப்படி திருப்பலாம், ஒரு ஃபேனை வச்சு காற்றை சுழற்சி செய்யலாம். வானத்தில் இருக்க ஒரு சூரிய சந்திரன் நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் நம்ம ஒரு கருப்பு கண்ணாடி போட்டுக்கலாம். சூரிய கிரகணம் அன்னைக்கு அதை போட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கலாம், இல்லை கண்ணை மூடிக்கொள்ளலாம். அதுதான் சொன்ன, பூனை கண்ணை மூடினா உலகமே போச்சுங்கிற மாதிரி இல்லாமல் செய்யலாம். ஆகவே இந்த ஐம்பூதங்களிலே இருக்கக்கூடிய நீர், அந்த மாதிரி நீர் அதனுடைய ஆற்றல். அப்ப இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மண் என்று சொன்னது, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஐம்பூதங்களிலே காற்று இருக்கிறது,
தீ இருக்கிறது, நீர் இருக்கிறது, இந்த மண் இருக்கிறது. இந்த ஆற்றலை எல்லாம் நாமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை ஒரு பின்னணியாக நாம் ஒரு உறக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். திஸ் இன்டராக்ஷன் இது வந்து புதுசா வந்து நம்ம பண்றோங்கிறது இல்லை. இட் இஸ் இனவிட்டபிள். Because you are yourself is a mixer of all this. ஐம்பூதங்களுடைய இணைப்பு தான் இந்த உடல், இந்த உயிர், இந்த இயற்கை, இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய அழிவு, இதனுடைய வெவ்வேறு வகையான பரிணாம வளர்ச்சி, இது எல்லாமே இதை பொறுத்துதான் இருக்கும்பொழுது இதை வந்து நீங்க எப்படி வந்து இதை வந்து விட்டு ஒதுக்க முடியும்? ஆனா இந்த என்ன செய்தார்கள் பாரதி, இதுல வந்து ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். பேசுமணி போன்றவர்கள், அவர் வந்து இவர் விபுலானந்தர் போன்றவர்கள், குஞ்சிதபாதம் என்று அவரோட புதுச்சேரியில இருந்த ஒரு சாமிநாத சர்மாவுடைய மகன். சாமிநாத சர்மான்னு அவர் வீட்டு பக்கத்துல, அவர் தான் ரெண்டு பேரும் இடி பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு சாமிநாத சர்மாக்கும் பாரதிக்கும் வந்து பெரிய போட்டியெல்லாம் நடக்கும். கிருஷ்ணா ராமனா யாரும் உனக்கு பிடிக்கும் என்றெல்லாம் பேசி அவருடைய நண்பர், அவருடைய புதல்வர் குஞ்சிதபாதம் என்று புதுச்சேரியில் இருந்த நண்பர், இவர்கள் எல்லாரும் வந்து இருந்த பாரதியினுடைய அந்த இதுல அவருக்கும் அரவிந்தருக்கும் உள்ள தொடர்பை எல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கிறார். இது போன வாரம் கூட ஒரு இட் இஸ் பிகம் சென்சிட்டிவ் இஷ்யூ. இட் நீட் நாட் பி எனிவே. அதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த வேதத்தை பற்றிய அக்கறையை தமிழ்நாட்டுக்குள்ள, அதாவது தென் தமிழ்நாடுன்னா இப்ப இருக்க தமிழ்நாட்டுல புதுச்சேரியில, தென்னிந்தியாவில ரொம்ப சீரியஸா திங்க் பண்ண ரெண்டு பேர் யாருன்னா, ஒன்னு அரவிந்தர், இன்னொன்னு பாரதியார். அப்ப பாரதியார் வந்து வேதம் புதுமை செய் என்று எழுதுகிறார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். வேதத்தை போற்றக்கூடிய பாரதியார், வேதத்திலே இருக்கக்கூடிய யாகத்தை போற்றக்கூடிய பாரதியார், இந்த யாகத்திலே செய்யக்கூடிய எல்லா சடங்குகளையும் ஏற்றுக்கொள்கிறாரா? உங்களுக்கு தெரியும், வரலாற்றினுடைய பின்னணி தெரியும், தத்துவத்தினுடைய பின்னணி தெரியும். வேத காலத்திலிருந்து சமண மதம் போன்ற மதங்கள் எல்லாம் புத்த மதம் விலகியதுக்கு காரணமே இந்த வேள்வியிலே இருக்கக்கூடிய பலிகள். இந்த பலியைத்தான் சொன்னார்கள். ஆகவே அது ஒரு பெரிய டாபிக். அப்போ இந்த வேதத்தை எப்படி அணுக வேண்டும், இந்த வேதத்துல என்னெல்லாம் இருக்கிறது, என்ன இல்லை, எது குறியீடு, எது ஆக்சுவாலிட்டி, இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இந்த பின்னணியில் தான் அவர்கள் பெரியவர்கள் அவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் செய்தார்கள். அப்படி செய்யும் போது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். என்ன அப்படின்னா, இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும், இன்ஃபேக்ட் கருங்கல் பாளையத்துல வந்து பாரதியவர்கள் மறைவதற்கு முன்னாடி பாரதியார் கடைசியா போய் போன வெளியூருக்கு போய் பேசுறதுக்கு ஒத்துக்கொண்டு பேசின இடம் வந்து கருங்கல் பாளையம். அங்க ஒரு நூலகத்தை திறப்பு விழா. அங்க பேசுகிறார் பாரதியார். என் ஈரோடு யாத்திரை பற்றி இவர் எழுதுகிறார். அதே மாதிரி இந்த கட்டுரையிலே இதை பற்றி இந்த கருங்கல் பாளையத்தில் அவர்கள் பேசி அந்த அந்த பேச்சினுடைய இதுவும் இருக்கு. என்ன உரை என்ற அந்த உரையினுடைய இதெல்லாம் இருக்கு, ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. அதுல என்ன பேசுகிறார்? மரணமில்லா பெருவாழ்வு பேசுகிறார். ஒரு மிகப்பெரிய முரண். அதை பேசி வந்த பிறகு பாரதியார் ஒரு மாதம் கூட இல்லை. இது போகட்டும். ஆனா அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய நுட்பொருளை உணர்ந்து கொள்ளுவர்கள் மரணமில்லாமல் வாழலாம் என்று ஒரு குறிப்பை இதில் கொடுத்திருக்கிறார் என்று பேசுமணி போன்ற ஆய்வாளர் கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, பேசுமணி போன்ற ஆய்வாளர்களை நிச்சயமா நம்பலாம். ஏன்னா இட்ஸ் பியாண்ட் டவுட். அவருடைய அத்தனை ஆராய்ச்சி கட்டுரைகளும் உண்மையிலே ஒத்துக்கொள்ள வேண்டிய, நம்ம குவிகத்து கூட வந்து அவர் பாடியிருக்கார், அவர் பேசியிருக்கார். ஆகவே நம்ம அதை எல்லாம் எடுத்து மொத்தமாக பார்த்தால் வேதத்திலே வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஆரண்யகம் என்று ஒன்று, இந்த பிராமணியகம்னு ஒன்று உண்டு. ரெண்டு பார்ட் வேதத்துல. இந்த பிராமணியம்ங்கிறது என்பது வந்து சடங்குகள் எல்லாம் சொல்றது. ஆரண்யகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து தத்துவார்த்தமான சிந்தனைகள், தத்துவங்கள், அதை பற்றி பேசக்கூடியது. அப்போ இந்த வேதத்திலிருந்து ஆரம்பிச்சுதான் இந்த தீ இருக்கிறதே. இந்த தீ என்பது முதலாக எல்லா விதமான இந்து முறைகளுக்கும் சடங்குகளுக்கு, அத்தனை சடங்குகளுக்கும் சாட்சியாக நிற்கக்கூடியது தீ என்பது நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கூட பார்க்கலாம், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சடங்குகளுக்கும், அது வந்து திருமண சடங்கா இருக்கலாம், குழந்தை பிறந்த இதுவா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஈமக்கடன்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தீ என்பது அல்டிமேட். அப்ப அந்த தீக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு பெரிய குணம், இதான் நான் போன முறை சொன்னேன், அக்னிஹோத்ரிகள் என்றெல்லாம் பேர் உண்டு. அக்னியை வளர்ப்பார்கள் வீட்டுல. அக்னி, இந்த அக்னிக்கு எந்த விதமான தீட்டு கிடையாது, அக்னிக்கு வந்து மாசு கிடையாது. அக்னி எப்படி பிடித்தாலும் மேல் நோக்கித்தான் போகும்.
அதனுடைய குறியீடே மேல்தான். அப்ப என்ன பொருள்? அதை அந்த கால ஆதி மனிதன் புரிந்து கொண்டான். அக்னி ஏன் மேலேயே பார்த்து போகிறது என்று சொன்னால், தட் இஸ் த கனெக்ஷன். இட் இஸ் அக்கார்டிங் டு அரவிந்தா, மகான் அரவிந்தர் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், தீ என்பது இட் இஸ் a மெசஞ்சர். இட் இஸ் a டிவைன் லைட். இட் இஸ் a டிவைன் மெசஞ்சர். இதுதான் மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள தூதுவர் தீ என்று அவர்கள் எழுதுகிறார்கள். ஆகவே இந்த தீயினுடைய விஷயம் ரொம்ப முக்கியம். ஆனா என்ன தமிழ்ல தீ என்பதற்கு தீய என்ற ஒரு பொருள் வருது. தீச்சொல், தீச்செயல் எல்லாம் சொன்னா உங்களுக்கு தீமையான செயல் என்பதும் விடுகிறது. அதனால ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இப்ப தீயினார் சுட்டவோடு என்று சொல்ல, தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவோடு என்று சொல்ல, தீயினார் என்பது இந்த தீயினுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட். பட் இதுல பாரதியினுடைய இந்த தீ என்ற வளத்துல எங்கெல்லாம் இந்த தீ, இது பார்த்து வேள்வி தீன்னே ஒரு பாட்டு எழுதுறான். வேத கால ரிஷிகளுடைய பாடல் என்று எழுதுகிறான். இதெல்லாம் நினைக்க முடியாது. இதெல்லாம் தனியா சிந்திக்க முடியாது சார், அன்லெஸ் தேர் இஸ் சம்திங் தேர். ரிஷிகளும் அசுரர்களும் தீயை வைத்து பாடுகிறார்கள். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. அதை வச்சுட்டு அந்த வேள்வியை பத்தி பாரதி எழுதுகிறான். அந்த வேள்வியில் இருக்கக்கூடிய தீயை பத்தி பாரதி எழுதுகிறான். தீ வளர்ப்போம் என்று சொல்கிறான். ஆனால் இதற்கெல்லாம் பின்னணியில நீங்கள் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஊரு குழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் நெஞ்சு பொங்கல் இல்லாத அமைதி மெய் ஞானம் என்று பாடியவன் பாரதி. அப்போ இந்த வேள்விக்கும் இந்த யாகத்துக்கும் யோகத்துக்கும் ஒரு புதிதான பார்வையும் ஒரு நுட்பமான பொருளையும் பாரதி கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த யாகத்துக்கு என்ன பொருள் என்று கேட்டால், இதுதான் பாரதி சொல்றான். பாரதி எழுதுகிறான். வேதத்தை ஒத்துக்கொண்ட பாரதி கண்ணன் பாட்டிலே வேதத்திலே கோத்த பல் பொய்கள் என்று எழுதுகிறான். இதுல நாம முரண்பாடு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பாரதி தான் கண்டவற்றை அப்படியே அனலைஸ் பண்றாங்க. குட் அண்ட் பேட் ஆஃப் இட். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். நான் சொன்னேனே ஒரு வரிசை, மகாகவியோட வரிசை சொன்னேனே, அதுல வள்ளுவன் இதை பத்தி வேதத்தை ஒத்துக்கொண்டவன் வள்ளுவன். கம்பன் அதை பற்றி வேத நெறியை ஒத்துக்கொண்டவன். பாரதியும் வேத நெறியை ஒத்துக்கொள்கிறான். ஆனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல வித்தியாசமான முறையிலே அவர்கள் அதை அணுகுகிறார்கள். 1000 அவிசுருந்து வேட்டலின், ஒரு உயிருக்கு நல்லது பண்ணு அப்படிங்கிறான் வள்ளுவன். வேள்வி காத்த ராமன் என்று, யக்ஞராமன் என்று பேரு. வேள்விக்கு மிக சிறப்பான இடம் ராமாயணத்தில் இருக்கிறது. ஏன்னா ராமாயணம் கம்பன் எழுதினதுதான் ராமாயணம். கம்பன் எழுதினான் என்றாலும் ராமாயணம் நிகழ்ந்த காலம் வேற. ராமாயணம் நிகழ்ந்து முதல்ல கலியுகம். அதை தாண்டி அதுக்கப்புறம் வரக்கூடியது திரேதாயுகம். திரேதாயுகத்தினுடைய கடைசி பாகத்துல இப்ப நம்ம சொல்லுவோம் கலியுக பிரதமே பாதே என்று சொல்கிறோமே, கலியுகத்தினுடைய பிரிவிலே முதல் பாதமாக இருக்கக்கூடிய நிலை. அது மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் 4 பாதங்கள் இருக்கிறது. அப்ப அதுல கடைசி பாதத்துல இருக்கக்கூடிய நிலை அங்கதான், அப்பதான் ராமாயணம் நிகழ்கிறது. அப்ப அவர்கள் காலத்திலே அவர்கள் எண்ணி பார்த்த அந்த வேள்வி இருக்கிறதே, அது எவ்வளவு முக்கியமாக இருந்தால், அந்த வேள்வி தடுக்கப்பட்ட போது அசுரர்கள் ஏன் தடுக்கிறார்கள் அந்த வேள்விக்கான? இப்போ ஒருத்தன் எதையாவது ஒரு எதிர்க்கிறான்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கணும். அப்ப அந்த வேள்விக்கான பவர் இருக்கிறதே, அதை தடுக்கணும்னு சொல்லி கேட்டு அதை காப்பதற்காக மிகச்சிறந்த ரிஷியாக விளங்கக்கூடிய விஸ்வாமித்திரோட ஒருத்தர் உண்டார். அப்படி விஸ்வாமித்திரன் போய் ராமனை அழைத்து கொண்டு வேள்வியை காப்பாற்று என்று சொல்லி, யக்ஞராமன், வேள்வி காத்த ராமன் என்று சிறப்பு பெயரோடு விளங்குகின்ற ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறாரே. அப்போ வேள்வியினுடைய பொருள், வேள்வியினுடைய அவசியம், வேள்வியினுடைய தேவை, வேள்வியினுடைய பின்னணி என்ன என்பது காலத்துக்கு காலம் மாறுபடுகிறது. அது பிறகு துவாபரம் யுகம், அதுக்கப்புறம் கலியுகம். அப்போ ஒவ்வொரு காலத்துல வீட்டிலேயே வேள்வி செய்து கொண்டோம், எல்லாரும் வேள்வி செய்து கொண்டிருப்பார்கள். அது அப்படியே இல்லாமல் போய் அந்த சடங்குகள் எல்லாம் வெவ்வேறு திசையிலே போய்விட்டன. அப்ப பாரதி பேசுகிறான், ஊரு குழைத்துடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். அப்ப தீ வளர்த்திடுவோம் என்று அவர்கள் பேசுவது, இந்த பாடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது உலக நன்மைக்காக தீ வளர்த்திடுவோம், சமுதாய அக்கறையோடு தீ வளர்த்திடுவோம், மக்களை நல்வழிப்படுத்த தீ வளர்த்திடுவோம், மனதுக்கு தெம்பு தர தீ வளர்த்திடுவோம்.
நல்ல குணங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு தீ வளர்த்திடுவோம். முழுமையான ஒரு மனிதனை படைப்பதற்கு தீ வளர்த்திடுவோம். இப்போ ராமாயணம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முதல் அது எப்படி தொடங்குகிறது ராமாயணம் என்றால், நாரத ரிஷியிடம் வால்மீகி கேட்கிறார், 16 கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதன், முழுமையான மனிதன் யார் என்று கேட்டபோது இந்த பாடல் தொடங்குறோம். அப்ப இன்றைய தினம் பார்க்கக்கூடிய தீ வளர்ப்புல, இந்த தீ வளர்த்திடவும்ல அக்னி என்னெல்லாம் கொடுக்கிறது என்பது பாரதியில் எழுதுகிறான். அக்னியிலிருந்து என்னெல்லாம், அக்னி என்ற தேவன் என்னெல்லாம் உனக்கு கொடுப்பான் என்பதை அவன் சொல்லுகிறான். அதாவது ஒரு விஷயம் சார், பாரதி ஒரு ஒரு டாபிக் ஒன்று எழுத ஆரம்பிச்சா, he goes to the level down, அதனுடைய கடைசி நுனி வரை போவான். புதிய ஆத்திசூட சொல்ற மாதிரி அந்த நுனி வரை செல், கடைசி வரை போய் பாரு என்று அதுக்குள்ள இறங்கி பார்க்கிறான். அது தனக்குள்ள பின்னணியில் என்று அவன் பேசுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இந்த முன்னுரையோடு இப்ப நம்ம இந்த தீ வளர்த்திடும் பாடலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல அந்த பாட்டினுடைய முதல் கண்ணியை பார்க்கலாம். தீ வளர்த்திடுவோம், பெருந்தீ வளர்த்திடுவோம். இதுக்கு தீ வளர்த்திடுவோம் யாக பாட்டு என்றே பாரதி பாடம். தீ வளர்த்திடுவோம், இதுக்கு பேர் யாக பாட்டு. யாகம் என்பது வேள்வி. அண்ட் தீ வளர்த்திடுவோம், பெருந்தீ வளர்த்திடுவோம் பல்லவி. இதுல இன்னொரு ஒரு சின்ன செய்தி, இடைச்செருகளா சொல்லக்கூடியது. பல்லவி அதுக்கப்புறம் அனுபல்லவி வரணுமே சரணம் வந்துருது அப்படிம்பாங்க. கர்நாடக மியூசிக்ல இருக்கக்கூடிய வழக்கம் அது. பல்லவி அனுபல்லவின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அதுக்கான விளக்கத்தை டாக்டர் எஸ் ராமநாதன் போன்றவர்கள்லாம் ரொம்ப அருமையா எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கிறார்கள். அதனால இதை பார்க்கும்போது நம்ம கர்நாடக மியூசிக் பழக்கம் உள்ளவர்கள் என்ன பல்லவி அதுக்கப்புறம் சரணம் போயிட்டாங்க, அனுபல்லவியை காணுமே அப்படின்னா, அப்படி இல்லை எழுதக்கூடிய பாட்டில். இது பல்லவி என்ற சரணங்கள். இந்த மாதிரி பகுப்பெல்லாம் ஒன்றுத்துல வரும். ராகம் புன்னாக வராளி, இதெல்லாம் பாரதி சொன்னது. பாரதி மிக அருமையான ஒரு பாடகன். அவருடைய குரல் அவ்வளோ அருமையா இருக்கும் என்று அவர் பாடலை நேரில் கேட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் பாரதியும் இசையும் என்ற தலைப்பிலே அவர்களுடைய அருமையான கட்டுரை, பாரதியினுடைய பன்முக பார்வையை எழுதின வானதி பதிப்பத்தில் இருக்கிற அந்த புத்தகம், அதில் அவருடைய கட்டுரை இருக்கிறது. அது படித்து பார்த்து அது சுவைப்பட எழுதியிருப்பார். அதுல பாரதியினுடைய இசை பாடல்கள் எல்லாம் பாரதி இசைத்தை யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அவரை சில பேருக்கு தெரியும். அவர் நேரில் பார்த்திருக்கிறார் அவர் டாக்டர் ராமநாதன். அதை கேட்டு எப்படி பாரதி பாடுவார் என்றெல்லாம் கேட்டு எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த புன்னாக வராளியில பாரதியே பாடித்தான் இருக்காது. பாரதி இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, பாரதியினுடைய பதிப்புல எல்லா பாடல்களும் சில பாடல்களுக்கு தான் ராகம் போட்டிருக்கோம். அதுக்கு என்ன பொருள்னா, இந்த ராகம் பாரதி எழுதினான்னு மட்டும் இல்ல, கையில இந்த ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சான்னு மட்டும் இல்ல, இந்த பாடலை வாய் விட்டு இதே ராகத்திலேயே பாரதி உற்சாகமா பாடி இருக்கிறான். எக்ஸூபரண்டா அப்படி துள்ளின்னு பாடியிருக்கான் என்பது சொல்லுவார்கள். ஆகவே இந்த பாடல் புன்னாக வராளிற்கு தீ வளர்த்திடுவோம், பெரும் தீ வளர்த்திடுவோம். இது யாகத்திலே வளர்க்க வேண்டிய தீ என்பதற்கு ஒரே ஒரு சிறு குறிப்பாக பெரும் தீ வளர்த்திடுவோம் என்று இருக்கிறான். இன்னும் அருமையான வார்த்தை பாருங்கள். பெருந்தீ என்றால் ஒன்று ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய தீ என்று, இன்னொன்று பெருமைக்குரிய தீ, அப்படியும் ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே தீ வளர்த்திடுவோம், மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய தீ வளர்த்திடுவோம், தீ வளர்த்திடுவோம், பெருமை மிகுந்த தீ வளர்த்திடுவோம். ஏன் பெருமை மிகுந்த தீ பின்னாலே சொல்ல இருக்கிறான். ஆனால் மேலே யாகப்பாட்டு என்ற காரணத்தினாலே இந்த யாகம் ஒரு இடத்துல யாகத்தினுடைய அந்த யாக சாலை எப்படி இருக்க வேண்டும், அந்த யாகத்திலே எப்படி அந்த வேள்வி குண்டம், யாக குண்டம் என்பார்கள், அது எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த தீ வளர்க்க வேண்டும் என்பதே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்லுவார்கள், அதில் பிரயோகம் என்பார்கள். ஒன்று மந்திரங்கள், இன்னொன்று பிரயோகங்கள். அப்போ இந்த தீ வளர்க்கும் போதும் மந்திரத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். அந்த மந்திரம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதை பத்தி அரவிந்தர் அவர்கள் எழுதின ஒரு ஸ்மால் இங்கிலீஷ் ரைட் அப், அரவிந்தருடைய அதை படிக்கிறேன் நான், உங்களுக்கு புரியும். இதை மேல பாக்குறதுக்கு முன்னாடி அதை படிச்சிடுறேன் நான் ஒரு நிமிஷம். இந்த this is a symbolism of the struggle between spiritual powers of light and darkness. According to Arabinda, தீ என்பதே ஒரு குறியீடு. இப்போ என்னன்னா, குறியீடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், எழுத்துல குறியீடு என்று சொல்லலாம், எழுத்துல உவமையில் சொல்லலாம், இது குறியீடாக இருக்கிறது. இப்போ வாழ்க்கையில எதெல்லாம் குறியீடாக இருக்க முடியும் என்று சொன்னால்,
சிம்பிள்ஸ் கேன் பி குறியீடு. அதாவது ஒரு கையை குவிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு நமஸ்தே அப்படின்னு அப்படி சொல்றோம் அப்படின்னா அது ஒரு குறியீடுன்னு வச்சுக்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே பல விஷயங்கள் குறியீடாக இருக்கிறது. ஒரு வீட்டு ஒன்றும் இல்லை, சாதாரணமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழக்கம், ஒரு வீட்டில் வந்து ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி வந்து சிக்கன் பாக்ஸ் தான் வீட்டில் வந்து வாசல்ல வந்து வேப்பலை அம்மை வந்து அம்மை போட்டிருக்கு, வீட்டு வாசல்ல வந்து வேப்பலை சொருகி வைப்பாங்க. அதாவது மனிதர்கள், மொழியை கண்டுபிடித்த மனிதர்கள் மொழி இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயத்துல மேலும் ஆர்வம் கொண்டார்கள். அதாவது இந்த மனித வாழ்க்கையினுடைய அந்த வரலாறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையானது. மொழியை மனிதன் தான் கண்டுபிடித்தான், ஆனால் மொழியினாலே சொல்லாத விஷயங்கள் பலவும் இருக்கிறது. மொழியை கண்டுபிடித்த மனிதனே எங்கெல்லாம் மொழி பேசாமல் இருக்க வேண்டுமோ அதையும் கண்டுபிடித்தான், அதுக்கும் ஒரு இடம் கண்டுபிடித்தான். ஏன்னா மொழி என்பது எல்லாருக்கும் தெரிந்தவருக்கு சங்கேதமாக பேச கற்றுக்கொண்டான், குறியீடாக அடையாளமாக வைக்க கற்றுக்கொண்டான். இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா சங்க காலத்திலும் நமக்கு தெரியும். சங்ககால புலவன் என்ன பண்ணான், நீங்க அந்த பெரிய எப்பாவது டைம் கிடைச்சா சங்க இலக்கியம் போல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா கிடையவே கிடையாது. அதாவது எடுத்த உடனே பிடிச்சான் சார், 5 திணைகள் வச்சான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று. இவங்க விஜயலட்சுமி போன்றவர்கள்லாம் புலவர் படிக்கும்போது அவர்கள்லாம் படித்திருப்பார்கள் சங்க இலக்கியத்தை பற்றி நிறைய எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த திணை எப்படி இது, அதனுடைய கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன, அந்தந்த நிலத்திலே வாழக்கூடிய விலங்குகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன, அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன, அங்க இருக்கக்கூடிய கலைகள், ஆட்டம் பாட்டம் கூத்து என்னெல்லாம் இருக்கு, ஒரு ஒரு 100 விஷயம் எழுதியிருப்பாங்க அது மேல. அப்படி பார்க்கும்போது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமுதாயத்துல குறியீடுகள் இருக்கின்றன. அதை குறிப்பாக அரவிந்தர் பேசுகிறார். இட் இஸ் a symbolism of the struggle between spiritual powers of light and darkness. நான் எப்பவுமே உங்க நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் படித்திருப்பீர்கள், உங்க யாரும் படிக்காதவங்க எல்லாருமே படித்திருப்பீர்கள். அரவிந்தர் போன்றவர்களை படிக்கும்போது அவருடைய ஆங்கிலம் அற்புதமான ஆங்கிலம். நான் பல பேரை வந்து நான் படிச்சது பெரிய ஆட்களை படிச்சது காரணமே அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு என்பதை தவிர அந்த ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு மோகம் இருந்தது. எப்படிப்பட்ட நிறைய ஆங்கில அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள், ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் வந்து ராமாயணா டாக்ஸ் அப்படின்னு அவர் வந்து ஆங்கிலத்தில் ராமாயணத்தை பற்றி அவர் மயிலாப்பூர்ல வந்து சொற்பொழிவு ஆற்றினார்கள். மயிலாப்பூர்ல, சென்னையில ஆங்கிலத்துல அவர் பேசுகிறார். அது ஆலமரத்தடியில நடந்தது. நான் அந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் போனோன்னா இப்போ அந்த மரம் இருக்கு, அதே மரமான்னு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன், அப்போ அந்த ஆங்கிலத்திலே ஈடுபட்டு அது போல அரவிந்தரை படிக்கும்போது என்ன செய்யணும்னா யூ ஷுட் ரீட் அகைன் அண்ட் அகைன், 2-3 வாட்டி படிக்கணும், அவ்வளவு ஈஸியா புரியாது. அழகான ஆங்கிலம். அமர் தாகூர் அவரே எழுதினது வந்து பிரமாதமா இருக்கும் அது டிரான்ஸ்லேஷன்ஸ். அது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி சோ மெனி இந்தியன் ரைட்டர்ஸ். ஆர்கே நாராயண், அந்த கதைகளில் பார்க்கும்போது ஆர்கே நாராயண் வாஸ் மை ஃபேவரட் பிகாஸ் இட் இஸ் வெரி ஈஸி ரீடிங். ரொம்ப தொல்லப்படுத்த மாட்டார், சின்ன சின்ன வார்த்தைகள்ல ரொம்ப அழகாக எழுதி கொண்டே போவார்கள். ஆகவே இதுல எழுதுறார் அவர், த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க்னஸ். இட் இஸ் நாட் த ஃபைட் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ். நம்ம வேகமா படிச்சுக்கும் போது அந்த எண்ட் போர்ஷன் தான் பார்ப்போம். ஒரு 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 நுட்பத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே வந்து அந்த அட்ஜெக்டிவ்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நீங்க வந்து நான் வந்து பாடல்களை பிரித்து படிப்போது கூட மை கான்சென்ட்ரேஷன் வில் பி த குவாலிஃபையிங் ஃபேக்டர் ஆஃப் த நவுன். நவுனை மட்டும் பார்க்க கூடாது, த குவாலிஃபையிங் ஃபேக்டர் ஆஃப் த நவுன் அதையும் பார்க்கணும். இட் இஸ் a struggle between லைட் அண்ட் டார்க்னஸ்னு மட்டும் எழுதலை அரவிந்தர். என்ன சொல்றது, இட் இஸ் a fight between the spiritual powers of light and darkness. அப்போ ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்னா ஆன்மீக சக்தி, ஆன்ம சக்தி இருக்கிறது, அது ஒளிக்கும் இருக்கிறது இருளுக்கும் இருக்கிறது என்கிறார். இதெல்லாம் ஆழ்ந்து கவனிக்க. இதை வந்து ஒளியும் இருளும் என்ற தலைப்பில் எழுதக்கூடிய பாரதி இதை எழுதுகிறார். The relationship between what is called a symbiosis. அரவிந்தருக்கும் பாரதிக்கும் இருந்த விஷயம் இருக்கிறது சிம்பயாசிஸ். அதாவது நாங்க சொல்றது உண்டு, இதுல அறிவியல்ல வந்து ஆஸ்மாட்டிக் என்று சொல்லுவோம், ஆஸ்மாட்டிக் ஃப்ளோ என்று சொல்வார்கள். பொதுவாக அறிவியலை பத்தி நான் அதிகம் பேசுறது கிடையாது, ஏன்னா நிறைய 40 ஆண்டுகள் அதை பத்தி பேசியாச்சு, கிளாஸ் எடுத்தாச்சு. இன்னும் அதை பற்றி இங்கேயும் பேசுறது வந்து தேவை கிடையாது. ஆனா ஆஸ்மாட்டிக் ஃப்ளோ என்று சொல்வார்கள். ஆஸ்மாட்டிக் ஃப்ளோல இருக்கக்கூடிய அதுதான் நம்ம உடம்பெல்லாம் காப்பாத்துறது அதுதான். ஏன் அப்படி சொன்னா, எந்த ஏற்றம் இறக்கம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல்
ஒரு ஃப்ளோ ஆஃப் அ லிக்விட், இது இந்த பக்கம் ஒரு தடுப்பு இருக்கிறது. தடுப்பு, அது ஆஸ்மாட்டிக் லேயர் என்று சொல்லலாம். அது ஏதோ ஒரு வச்சுங்க, தடுப்பு இருக்கிறது. இதன் வழியாக திரவம் இந்த பக்கம் போக வேண்டுமா அந்த பக்கம் போக வேண்டுமா என்பது அந்தந்த லெவல்ல இருக்கிற கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. தட் இஸ் வாட் யூ கால் as ஆஸ்மாட்டிக் ஃப்ளோ. இது வந்து சிங்கிள் ஃப்ளோ. இப்ப நான் நம்ம பேசுறது என்பது சிங்கிள் வே. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்கிறது இல்ல, தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் பேசுகிறேன், கேட்கிறீர்கள். இது திஸ் இஸ் கிரேடியன்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஒரு சாய்மானத்தை வைத்து விட்டோம், அப்ப மேல போட்டா கீழே வந்துட்டே இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து போறதுக்கு வழி இல்லை. அதனால தான் சொல்றேன், வாட்ஸ்அப் குரூப்ல பின்னூட்டங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொல்றேன் இங்க இருந்து பேசுறதுக்கு. ஆனா ஆஸ்மாட்டிக் ஃப்ளோ இஸ் a very important thing which is very sensitive on the concentration gradient of each side. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாரதிக்கும் அரவிந்தருக்கும் இருந்த உறவு அல்லது போக்கு எப்படி இருந்து சொன்னால், இங்க குறையும் போது அது அந்த பக்கம் போகும், இங்க குறையும் போது அந்த பக்கம் போகும். ஒருவர் ஒட்டி நிரப்பக்கூடிய விஷயமாக பாரதிக்கும் அரவிந்தருக்கும் இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஆக 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்தார்கள், வேதங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். அது வந்து எப்போ 2 பேருக்கும் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்படி ஆரம்பம் வந்தது என்பது வந்து அது தனியா ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு நான் அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாறும் படித்திருக்கிறேன், பாரதியும் படித்திருக்கிறேன். அரவிந்தர் எங்கே இருந்தார்? அரவிந்தர் இந்த கல்கட்டால அரவிந்தர் இருந்த போது அவர் வந்து ஒரு டீச்சிங் சைட்ல இருந்தார், வந்து எழுத்தாளராகவும் இருந்தார், புரட்சியாளராகவும் இருந்தார். தெய்வத்தை சிறையிலே நேரிலே சந்தித்த ஆன்மீக தரிசனம் பெற்றவராக இருந்தார்கள். பாரதிக்கு வேதத்துல எங்கிருந்து வடமொழியை படிக்கிறான் பாரதி. நண்பர்களே, ஒன்றை சொல்கிறேன், ஒரு மொழி என்பது சாதாரணமா வந்து சாதாரணமா எதுவும் எந்த மொழியுமே ஒதுக்கக்கூடிய மொழி அல்ல. அந்த வடமொழியை படித்த காரணத்தால் தான் பாரதி இந்த ஒரிஜினல்ல போய் பேசுறான். ஒன்னு காதுல கேட்டு நம்ம சொல்றோம்னா அதுல இருந்து வேலை ஒருத்தர் சொல்லி அதை மாத்தி சொல்லும் போது குறைஞ்சுட்டே போயிடும். நாமே தெரிஞ்சுக்கணும். ஆகையினாலே வேதத்தை உணர்ந்தவர்கள், வடமொழியை உணர்ந்தவர்கள், வேதத்தினுடைய ஒரிஜினல் மூலத்தை படித்த இருவராக புதுச்சேரியில இயற்கை அமைத்து கொடுத்தது. இயற்கையே அவர்களை ஒன்று சேர்த்து. கூட வாவேசையர், another giant of a personality of his own. ஏன் சார், ஒருத்தர் வந்து சிறையில போட்டிருக்காங்க, அவருக்கு 9 மாசம் பெல்லாரியில சிறைச்சாலை, உள்ளுக்குள்ள போட்டு அனுப்பிச்சிட்டாங்க பாவம். அந்த காலத்துல சிறையில போறதுங்கிறது இப்ப மாதிரிலாம் கிடையாது, ஒரு வசதியும் இருக்காது. அந்த சிறையில உட்காந்து he wrote கம்பராமாயண, a study of கம்பராமாயண, a study கம்பராமாயண பத்தி அப்படி எழுதியிருக்கிறார். அது ஒரு ஜாயிண்ட். அப்ப இவர்கள் எல்லாம் கூடி இருக்கும்பொழுது யார் மூலமாக யாருக்கு என்ன இட்டு நிரப்பப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. இட் இஸ் a symbiosis in a way. It is a symbiosis. It is a flow as osmotic. And என்ன வேணா நடக்குவாங்க. அதாவது வந்து நீங்க உண்மையில வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டத்துல போவோம்னா, I used to always say, go to a meeting or something like that, go like a blotting paper, dry blotting paper. அப்படி போய் விழுந்துன்னா, நான் அதான் சொல்ல, இப்போ சுந்தரராஜன் நான் சொல்றதுன்னா, I will say சுந்தரராஜன் is a dry blotting paper. ஒரு பிளாட்டிங் பேப்பரா இருக்கலாம், ஆனா அது நனைஞ்சிருந்தா எதையும் இழுத்துக்காது. It should be a dry blotting paper. அது வச்சானே டப்புன்னு என்னெல்லாம் வருதோ இழுத்துக்கும் அந்த மாதிரி. So the dynamism of life is always tempered with the utility point of it. அப்படிதான் வருது எல்லாத்துமே. அப்போ பஞ்சபூதங்களை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களுடைய அதை மனிதனுக்கு பயனாக்கி வைக்கக்கூடியது என்பது இன்னைக்கு அறிவியல் ஒண்ணு பேசுகிறோம், அன்னைக்கு இருந்தது. the terms may be different. இன்னைக்கு இருந்தாலும் ஒரு அறிவியல் என்பது ஒரு பார்வை. அறிவியல் பண்ணு இப்போ ஃபயர்ல கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் கொடுத்து எல்லாம் வந்து இதனுடைய டெம்பரேச்சர் எல்லாம் பார்த்து வச்சு அன்னைக்கு அதை வச்சா சமைச்சாங்க. தீல கை வச்சா சுடும் தெரியும், போதுமான அளவுக்கு வச்சிருந்தாங்க. The problem is one of more than enough knowledge. ஒரு நாலேஜ், அதோட அதிகமா நாலேஜ் வரணுங்கிறது இல்லை. Anyway, I am digressing, but it is interesting to read a few more lines of Aravinda. He says, it is a spiritual fight between the spiritual powers of light and darkness, truth and falsehood, knowledge and ignorance, death and immortality. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தங்கமய. அதை எப்படி இவர் மாற்றி எழுதுகிறார் பாருங்கள் சார். வேதம் மாதிரி சொன்னக்கூடிய வேத விஷயங்களை எடுத்து கையில வச்சுட்டு அதை வந்து அற்புதமா இன்டர்பிரட் பண்ணி எழுதுறது எத்தனை பேரால முடியும்? அதை படிக்க வேண்டும். அப்போ எழுதுறார், then that is a real sense of the whole Veda. The real sense of the whole Veda is to understand the spiritual fight between
த சோ கால்டு ஆப்போசிட்ஸ், முரண்களாக வெளியே, இறப்பும் பிறப்பும், ஒளியும் இருளும், அறிவும் அறிவின்மையும். அதுதான் எழுதுறான் அருணகிரியார் எழுதுறாரு. அறிவற்ற அறியாமையும் அற்றதுவே. இங்க அறிவும் கிடையாது, அறியாமையும் கிடையாதுரா அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஈக்குவாலிட்டியை பத்தி சொன்னான். ஆகவே அதை எழுதுகிறார். We have concluded that Angiras rishis are bringers of the dawn, rescuers of the sun out of the darkness. But that this dawn, sun, darkness are figures used with a spiritual significance. The central conception of the Veda, Meena Solakudi Veda, the central concept of Veda is the conquest of truth out of the darkness of ignorance. And by the conquest of the truth, the conquest of also immortality. For the Vedic rhythm is a spiritual as well as a psychological conception. It is the true being, the true consciousness, the true delight of existence beyond this earth of body, this mid region of vital force. என்ன வேர்டு பாருங்க, மிட் ரீஜன் ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த உயிர் வந்து இதோட போறது இல்லைங்கிறான் சார். இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிறது ஒரு ஆயுசு போறாது. எனக்கு புரியல, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது. என்ன சொல்ல, இந்த உயிர் இது போறதுக்கு அப்புறம் வேற எங்கேயோ போறதுங்கிறான். அதை பத்தி பேசுறான். அப்கோர்ஸ் அரவிந்தா டாக்ட் அபவுட் தி சூப்பர்மேன். அது அவருடைய கான்செப்ட் வேற இருக்கு. பட் இங்க சொல்ற இடம் வந்து, we have to cross beyond all these planes in order to arrive at the higher plane of that super conscious truth, which is the own home of the gods and the foundation of immortality. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு இந்த ட்ரூத், ஃபால்ஸ்ஹுட், மார்டாலிட்டி, இம்மார்டாலிட்டி, இந்த இருமை இருக்கிறது. இந்த இருமைக்கு பின்னாலே இருக்கக்கூடியது வந்து ஸ்பிரிச்சுவல் கான்ஃபிளிக்ட் நினைக்காதீர்கள். அதுல ஒரு ஒருமை இருக்கிறது. அது ஒரு குறியீடாக இருக்கிறது. இப்போ வந்து இக்னரன்ஸ். அப்ப கடைசியில இன்னொரு அடுத்த பேராகிராஃப் எழுதுவார், இது எல்லாமே வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் இப்பொழுது அகமுகமாக திருப்புங்கள் என்று எழுதுகிறார். We are talking about the light and darkness. Think about the light and darkness of the inner side. உங்க மனத்துல இருக்கக்கூடிய ஒளி, மனத்துல இருக்கக்கூடிய இருள், அது ரெண்டுத்தையும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள். ஸோ த மைக்ரோகாசம் அண்ட் த மேக்ரோகாசம் என்று சொல்வார்களே, அது போல நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த தொடரில். எப்படி வந்து ஒரு குருட்சேத்திரம் என்று இருந்தால் அது இருக்கக்கூடியது வந்து அந்த கீதனை சொன்னது வந்து அர்ஜுனுக்கும் அந்த பாண்டவர் துரியோதனால இருக்கக்கூடிய அந்த குருட்சேத்திர போர் இருக்கிறதே, அது ஒவ்வொருத்த மனசுலயும் இருக்கு. இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் த ரைட் அண்ட் த ராங். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போர்க்களம் இருக்கிறது, அதுதான். அது மனத்துக்குள்ளும் இருக்கு, அகத்திலும் இருக்கிறது, புறத்திலும் இருக்கிறது. அகமும் புறம் பின்னாடி இந்த பாட்டுல வரப்போகுது. அகத்திலும் இருக்கிறது, புறத்திலும் இருக்கிறது. எனவே அரவிந்தருடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்த காரணத்தால் அந்த எண்ணத்தையும் ஏற்றுக்கொண்டு பாரதி எழுதுகிறான். நிச்சயமா சொல்லலாம், இது நான் சொல்லல, பேசுமணி போன்ற பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். பாரதி வந்து வேதத்தை பற்றியும் வேதத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய யாகங்களை பற்றி எல்லாம் எழுதும் போது பாரதி வேதங்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணி, அரவிந்தர் போன்ற நண்பர்களோடு டிஸ்கஸ் பண்ணி அதை புரிந்து கொண்டுதான் எழுதுகிறான். ஆகவே வேதம் புதுமை செய் என்று பாரதி சொல்லக்கூடிய விஷயமும் அதுல அடங்கும். அதுல என்ன கோத்த பல பொய்களும் என்று எழுதுகிறானே, அதுவும் அதில் அடங்கும். ஆனால் இதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய ஒரு 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 விஷயமாகத்தான் தெரிகிறது. முடிந்த முடிவாக எதுவும் சொல்ல முடியல. ஆனாலும் இந்த தீ வளர்த்திடும் இந்த பாடல் மிக தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறது. தொடர்ந்து அதை பார்க்கலாம். பாருங்க ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட், இது தீ வளர்த்திடுவோம் என்ற பாடல்ல இந்த முதல் லைன்ல வந்து நான் சொன்ன இதுக்கு விளக்கம் சொன்னேன். தீ வளர்த்திடுவோம். தீ என்பது நமக்கு தெரியும். அந்த தீயை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பாரதி பேசுகிறான். பெரும் தீ வளர்த்திடுவோம். பெரும் என்பதற்கு ரெண்டு பொருள் சொன்னேன். ஒன்று பெரிய தீயாக வளர்த்திடுவோம், இன்று பெருமைக்குரிய தீயாக வளர்த்திடுவோம் என்று சொல்கிறான். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த தீ வளர்த்திடும் என்று சொல்லும் போதே அதற்கான பின்னணியை யாகத்திலே இந்த வேத சடங்குகள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. எதை வைத்து தீ வளர்க்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், அதற்கான இடம் எவ்வளவு இருக்க வேண்டும், அதற்கான அமைப்பு, இது எல்லாமே சொல்லுகிறார்கள். அது இன்னொரு பக்கம். தட் இஸ் அனதர் ஆஸ்பெக்ட். அடுத்து சரணம். ஆவியினுள்ளும் உள்ளம்னு இருக்குதுல, ஆவியினுள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம், விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம், களி ஆவல் வளர்த்திடுவோம், ஒரு தேவி மகனை, திறமை கடவுளை, செங்கதிர் வானவனை, விண்ணோர்தமை தேனுக்கழைப்பவனை, பெருந்திரள் சேர்ந்து பணிந்திடுவோம், வாரீர்
தீ வளர்த்திடுவோம். அருமையான ஒரு சந்தம் இது. பாரதி பலவிதமான பாடல்கள், பலவிதமான யாப்பு அமைதியிலே பாடியிருக்கிறான். அவனுடைய விநாயகர் நான்மணி மாலையில 4 கட்டளை கலித்துறை ஆட்டும், விருத்தம், ஆசிரியப்பா, வெண்பா எல்லாத்தையும் கலந்து 4 யாப்புகளை தொடர்ந்து பாடுகிறான். அது போல பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா விதமான யாப்புக்கும் எந்த விதமான தடையுமின்றி முழுதாக அறிந்து அதை முழுதாக கைப்பற்றி எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவன் பாரதி. ஆனால் அவன் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட ஒரு 20-21 புதிய வகை சிந்துகளை அவன் எழுதுகிறான். காரணம் அது எளிமையாக இருக்கிறது என்பதனாலே. அவன் பாஞ்சாலி சபதம் போன்ற விஷயங்கள்லாம் இவ்வளவு பாப்புலர் ஆனதுக்கு காரணம் அந்த சிந்து நடைதான். என்ன அருமை! கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலும். என்ன ஓடும். அதாவது பாஞ்சாலி சபதம் பாட ஆரம்பிச்சா, குயில் பாட்டு பாட ஆரம்பிச்சா ஒரு வழியா ஓடும். அது ஒரு ஃப்ளோ. ஆனா பாஞ்சாலி சபதம் இன்னொரு விதமான ஃப்ளோ. அதனால பாரதி எல்லாத்தையும் பண்றாங்க. இந்த சந்தத்தை பாருங்கள், அருமையா இருக்கும். ஆவியினுள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம், விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம், கவி ஆவல் வளர்த்திடுவோம், ஒரு தேவி மகனை திறமை கடவுளை செங்கதிர் வானவனை விண்ணோர்தமை தேனுக்கழைப்பவனை பெருந்திரல் சேர்ந்து பணிந்திடுவோம், வாரீர் சேர்ந்து பணிந்திடுவோம். அப்ப இது மோர் லைக் எ கோரல் மியூசிக். எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய பாடலாக இருக்கிறது. ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும். இதுதான் ஆரம்பம் நமக்கு தெரிய வேண்டியது. இது என்ன பொருள் இருக்கிறது? இந்த தீ வளர்க்கும் போதே நாம் என்ன வளர்க்க வேண்டும் என்று சொல்லுறான். இந்த தீ வளர்க்கும் போது அப்ப நான் சொன்னேன், நம்ம இந்து மத தத்துவத்திலே தீ என்பது ஒரு சாட்சி, அக்னி சாட்சி. இந்த அக்னியை சாட்சியாக வைத்துக் கொண்டு முதல்ல தீ வளர்த்திடுவோம். அதாவது ஒரு சில நேரங்களில் சில பேர் சொல்லுவார், மேடையில சொல்ற நான் இதை செய்வேன் என்று மேடையில அறிவிப்பான். அப்படி அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது எல்லாருக்கும் முன்னாடி சொன்னா அதை பண்ணி ஆகணும் நிச்சயமா. அப்ப நமக்கே ஒரு நிச்சயம் பண்ணணுங்கிற ஒரு அபிப்பிராயம் வரும். ஆனா முதல்ல அனௌன்ஸ் பண்றது. அது மாதிரி வாழ்க்கையில பார்க்கிறோம். இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாரதி பல விஷயத்தை பத்தி எழுதுகிறான், சித்தர்களை பற்றி எழுதியிருக்கிறான். அது போல யோக சூத்திரங்களை எல்லாம் பத்தி பாரதி எழுதியிருக்கிறான். அதுல முக்கியமா சில பேர் கேட்பா, ஒரு ஒரு பூஜை செய்யும் போதோ அல்லது ஒன்றை எழுதும் போதோ படிக்கும் போதோ பாடும்போது எப்படி அமர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கு. எப்படி நம்ம உட்கார்றதுன்னு. ஒரு பூஜை செய்யறதுன்னா பூஜை இப்போ ஒரு வீட்டுல பூஜைக்கான தெய்வம் இருந்தது, அதை பார்த்து உட்காரணும். எப்படி உட்காருது? குளித்து விட்டு அமர்ந்து, இந்த நியமங்கள், யம நியமங்கள் என்பார்கள். இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், உடல் ரீதியாக நம்மை தயார் செய்து கொள்ள. இப்படி நிமிர்ந்து உட்காரணும். உட்காண்டானா அந்த முதுகுத்தண்டு வளையாமல் இருக்கும்போது அந்த அந்த 6 சக்கரங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று மேலே கிளம்பி அது ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னா அந்த செயல் சிறப்பாக வரும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் நம்ம இப்போ விளக்கக்கூடிய நேரம் கிடையாது. ஆனா அவன் சொல்லுது பாருங்க, தீ வளர்த்திடுவோம். அப்படி தீ வளர்க்கும் போது என்ன வளர்ப்போம்? ஆவியினுள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம். அப்ப முதல்ல கான்செப்ட் என்னன்னா, அன்பை வளர்த்திடுவோம். தீ வளர்க்கிறோம் நினைக்காத, தீ மூலமாக அன்பை வளர்க்கிறோம். அப்ப அன்பு என்பதுக்கும் தீக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தெரிகிறது. அது அப்படியே வச்சுங்க, பின்னாடி அதை பார்க்கலாம், விளக்கலாம். இப்போ சொல்றது என்னன்னா, ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும். ஏன் சொன்னா அப்படி? அறிவின் இடையிலும்னு ஏன் சொல்றான்? ஆவியின் உள்ளும் அறிவின் உள்ளும் சொல்லாமே. ஏன் அறிவின் இடையிலும் என்று சொன்னால், ஆவி என்பது ஒன்று, ஒரே கான்செப்ட், ஒரு யூனிட்டாக சொல்கிறான். ஒரு ஆவி, அந்த ஆவியின் உள்ளும் என்று சொன்னால் ஒரு உயிர், ஒரு ஆன்மா. அதன் உள்ளாக உனக்கு மோஸ்ட் இன்னர் ஆஃப் த இன்னர் சோல். ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் என்று சொன்னால், இந்த அறிவு எப்பவுமே வளரக்கூடியது. இந்த அறிவு என்பது டைனமிசம். நீங்க ஒரு விஷயம் இப்போ நேற்றுக்கு ஒன்று பேசுறோம், இன்னைக்கு ஒன்று பேசுறோம். நான் இதை படித்த போது இதை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய அறிவு பேசும்போது வேறு மாதிரி இருக்கிறது. நான் இதை பற்றி பேசி முடித்த பிறகு நான் எண்ணி பார்த்தால் இன்னும் வித்தியாசமா இருக்கும். அதுதான் அறிவு இஸ் ஆல்வேஸ். ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி இந்த இந்த தீ மேலே நோக்குகிறதோ அதுபோல் அறிவு வளர்ந்து கொண்டே செல்லும். அது நன்மைக்கா தீமைக்காங்கிறது வேற, அது இன்னொரு விஷயம். பட் நாங்க இது வாட் வி கால் இன் இங்கிலீஷ் மெரிஸ்டமேட்டிக் என்று சொல்வோம். வாட் இஸ் மெரிஸ்டமேட்டிக் என்று சொன்னால், த மெரிஸ்டமேட்டிக் இஸ் கமிங் த டெவலப்மெண்ட் செல்ஸ். அது வளர்ந்து கொண்டே போகும். எப்படி ஒரு ஒரு பிளான்ட்ல ஒரு நுனி கீழே வளர, மேல அந்த நுனி வழியா மேல வளர்ந்து கொண்டே போகும், புதியது வளர்ந்து கொண்டே இருக்கும். தட் இஸ் மெரிஸ்டமேட்டிக். அதுபோல ஆவியினுள்ளும் அறிவின் இடையிலும், அறிவு வளரக்கூடிய அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம்.
அறிவு வளரும் போது அன்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே அன்பை வளர்த்திடுவோம். உன்னுடைய ஆவியினுள்ளே வெவ்வேறு வகையான உன்னுடைய எண்ணத்துக்குள்ளே மனத்துக்குள்ளே 1000 விஷயங்கள் வந்து போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இதை அடித்து தள்ளும். எப்படி வந்து சில பேர் இந்த ஒட்டக கதைன்னு சொல்லுவாங்க, இந்த கேமல் ரேஸ்ன்னு சொல்லுவார்கள். அது போல அது முதல்ல சின்ன உட்காரத்து இடம் கேட்கும். இப்படி உட்காந்து இப்படி உள்ள தள்ளி தள்ளி இடத்துல தள்ளி தள்ளி ஒன்னும் சீட்டை விட்டு கழட்டி அது உட்காந்துரும். சில பேர் இதுல வல்லவர்களா இருப்பார்கள், பஸ்ல ட்ரெயின்ல போனா. அது போல தீமை என்ன செய்கிறதா, மனத்துள்ளே அமர்ந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அது ஏறி உட்காந்துரும். அதுக்கு வந்து சொல்ல கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் என்பதை பாரதி குறிக்கிறார். அதையும் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆவியினுள்ளும் அறிவினிடையிலும் அன்பை வளர்த்திடுவோம். இந்த அன்பை வளர்க்க வேண்டும். தீ வளர்க்கும் பொழுது அன்பு வளரும். விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம். விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம் என்னென்ன? இந்த விண்ணை நோக்கி செல்லக்கூடிய ஆசை வளர்த்திடுவோம். அமரத்துவம் அடைய வேண்டிய ஆசையை வளர்த்திடுவோம். மரணமிலா பெருவாழ்வை நோக்கி இருக்கக்கூடிய ஆசையை நாம் வளர்த்திடுவோம். களி ஆவல் வளர்த்திடுவோம். களி என்பது இன்பம், ஆவல் என்பது ஆர்வம், ஆசை. அப்போ இன்பத்தின் மீது ஆசை வைங்கிறான். இது எவ்வளவு பெரிய கான்செப்ட்! திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வேதா. அதுதான் வந்து நம்ம அதாவது அந்த தேன் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த முக்தி அடையக்கூடிய அந்த சர்வ முக்தி புரூமத்தியே இருக்கக்கூடிய அந்த அந்த குண்டலினி சக்தியை வரக்கூடிய இடத்துல வந்து விளக்கக்கூடியவர்கள் அது தேன் என்று சொல்லுவார்கள். தேன், சித்தர்கள் தேன் என்று சொல்கிறார்கள். அது சுவையானது என்று சொல்லுகிறார்கள். அப்படிதான் சொல்லணும் அதை. ஏனென்றால் களி ஆவல் வளர்த்திடுவோம். ஒன்றை சொல்கிறேன், இந்த நெகேஷனே கிடையாது வேத காலத்துல. அதனால்தான் இதெல்லாம் சார், இதெல்லாம் தெரிந்து கொண்ட பாரதி எழுதுகிறான். எங்கு தொட்டாலும் அங்க போய் சார் வாழ்வு இனிது, வாழ்க்கை இனிது என்று சொன்னான். நீங்க பின்னால பார்த்தா எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில வந்து நெகட்டிவா பேசி இதுவா பண்ணி எல்லாத்தையும் திறந்து தூக்கி போடு, வீட்டை விட்டு விலகு. அவன் வாழ்க்கையில் என்ன சொன்னான்? இன்பத்தோடு இரு என்று சொன்னான். இல்லறம் இன்பம் என்று சொன்னான். மனைவி மக்கள் இன்பம் என்று சொன்னான். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாரதி சொன்ன பாரதியை வந்து பாரதியை படிச்சு மறுபடியும் அந்த வார்த்தைக்கு போங்க. பாரதி எழுதிய வேதத்தை பற்றிய பாரதி எழுதிய செய்திகளை படித்து விட்டு மறுபடியும் நீங்க படித்தால் எத்தனை அற்புதமான இருக்கிறது. அது இன்னொரு இடத்துல அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகுங்கிறான். அப்போ அச்சம் வேட்கை என்பது இங்க இருக்கக்கூடாது. அந்த அச்சமும் வேட்கையும் எங்க இருக்க வேண்டும் என்பது வேற. அதனால இது எத்தனையும் விளக்க வேண்டியது வந்து வேதத்திலிருந்து விளக்கம் பெற்றால் பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் பாரதியில. அப்ப என்ன சொல்கிறான்? களி ஆவல் வளர்த்திடுவோம். தென்காசி கணேஷ் அவர்கள் சொல்கிறார், குண்டலினியில் நிறைவு அமிர்த சுவை என்கிறார் சிங்கேரி ஜெகத். ஒத்துக்கொள்கிறேன், அருமையான, நானும் படித்திருக்கேன் அதை, ரொம்ப மகிழ்ச்சி. தென்காசி கணேசன் அது அமிர்த சுவை என்கிறார், அமிர்த கலசம் என்று சொல்வார்கள். அப்படி வாழ்க்கையில எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு போயிட்டு ஏதோ ஒரு குரங்க தொலைத்த ஆண்டிம்பார்கள் ஒரு பழம் இருக்கு. இப்படி அவன் ரொம்ப சோகமா இருக்கான, குரங்க தொலைச்ச ஆண்டிமா, அவனுக்கே ஒண்ணும் கிடையாது. அவன் பக்கத்துல வந்து ஒரு குரங்கு உட்காந்துருக்க, அது எங்கேயோ ஓடிடுறது. அது தொலைஞ்சு போச்சுன்னு இப்படி உட்காந்து மூஞ்சிய தொங்க போட்டுருப்பான். ஏன்டா அந்த மாதிரி இருக்க? என்ஜாய். வாழ்க்கை இனிதாகவும் சுவையாகவும் எழுந்து. லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். ஓஷோ யூஸ் டு சே லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம். அப்படி வாழ வேண்டிய ஒரு 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 சூழலை நமக்கு அந்த வேத காலம் கற்றுக் கொடுக்கிறது என்பதனுடைய பின்னணியாக அக்னியை சாட்சியாக வைத்து இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இந்த மந்திரங்கள் என்பது இதெல்லாம் மந்திரம் சொல்லி சொல்றாங்க. இவன் சொல்லக்கூடிய இந்த பொருள் தான் மந்திரத்தில் இருக்கிறது. அது இன்னும் நுட்பம். அதை வந்து டைரக்டா எழுதல பாரதி. தென் பீப்புள் வில் சே வாட் இஸ் த டிரான்ஸ்லேஷன், இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு. இல்ல, அந்த கருத்தை வாங்கி கொண்டு சொல்கிறான். அது தீ வளர்த்திடும். அப்படி தீ வளர்றது உங்க அன்பை வளர்த்திடுவோம், விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம், அமரத்துவம் வளர்த்திடுவோம், களி ஆவல் வளர்த்திடுவோம். அப்புறம் சொல்றான், ஒரு தேவி மகனை திறமை கடவுளை செங்கதிர் வானவனை விண்ணோர்தமை தேனுக்கழைப்பவனை பெருந்திரல் சேர்ந்து பிணித்திடுவோம். சோ இங்க தேவி மகனை திறமை கடவுளை எல்லாம் தீயைத்தான் சொல்கிறான். எப்படி சூரியனை கடவுளாக கண்டானோ, நிலவை கடவுளாக கண்டானோ, காற்றை காற்றுத்தேவன் வாயுதேவன் என்று சொன்னானோ, அதுபோல அக்னி இருக்கிறதே, இதுவும் செங்கதிர் வானவனை என்று அருமையா சொல்றான். செங்கதிர் வானவனை விண்ணோர் தம்மை தேனுக்கு அழைப்பவனை. பாரதி எங்கெல்லாம் முடிஞ்சதோ அதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லும். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாஞ்சாலி சபதத்துல காயத்ரி மந்திரத்தை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றான். அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பாரதியினுடைய பின்னணியை பார்க்கும்போது அவன் எங்கெல்லாம் இதை கொண்டு செலுத்துகிறான், எப்படியெல்லாம் நம்மை தயார் செய்கிறான். ஒரு தேவி மகனை திறமை கடவுளை, இந்த கடவுள் திறமை மிகுந்த கடவுள்.
கடவுள் என்று அந்த அந்த கான்செப்ட் இருக்கிறது, அது வந்து இட் இஸ் த கேரியர் ஆஃப் அவர் ஐடியாஸ். இட் இஸ் த அல்டிமேட் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒரு எனர்ஜி பேக் என்று சொல்லுகிறார், பேட்டரி என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் அறிவியல் தான் சாதாரணமா பார்க்கிறோம். இப்போ இந்த எனர்ஜி சோர்ஸ் என்றெல்லாம் சொல்வது. ஆனா இங்க சொல்றான் அதுதான் திறமை கடவுள். அந்த தேவி மகனாக விளங்கக்கூடிய செங்கதிர் வானவனாக விளங்கக்கூடிய தீ இருக்கிறதே, அது செங்கதிர் வானம் தேனுக்கு அழைப்பவனை பெருந்திரள் சேர்ந்து பணிந்திடுவோம். லெட் அஸ் பி இன் அ கிரவுட். எல்லாரும் கூட்டமாக இருந்து, இந்த கோரல் மியூசிக் நான் ஞாபகம் வச்சுங்க. அந்த வேற சில சக்தி பாடல்ல பாரதியாரா முத்துமாரி பாடல்ல நான் சொன்னேன் அந்த பாட்டு. அது மாதிரி வந்து இங்கேயும் வரக்கூடிய பார்க்கிறோம். அடுத்த ஸ்டான்ஸா போலாம் சார். தேனுக்கு அழைப்பவனை பெருந்திரள் சேர்ந்து பணி, எல்லாருமாக சேர்ந்து பணிந்திடுவோம் வாரீர் என்று கூப்பிடுறான். ஹி இஸ் இன்வைட்டிங் பீப்புள். ஹி இஸ் கிவிங் அ கான்செப்ட் அண்ட் இன்வைட்டிங். அடுத்தது சித்த துணிவினை மானுடர் கேள்வனை, சித்த துணிவினை மானுடர் கேள்வனை தீமை அழிப்பவனை. இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அப்படி வாயை விட்டு பாடி பாருங்க, அருமையா இருக்கும் அந்த பாட்டு. சித்த துணிவினை மானுடர் கேள்வனை தீமை அழிப்பவனை நன்மை சேர்த்து கொடுப்பவனை பல சீர்கள் உடையவனை அத்தனையும் சுடரேறத் திகழ்ந்திடும் ஆரியர் நாயகனை உருத்திரன் அன்பு திருமகனை பெருந்திரளாகி பணிந்திடுவோம். அப்படி போறது பாருங்க பாட்டு ஜெக ஜெகன. இதெல்லாம் யோசிச்சா எழுதிருப்பான். அப்படி பேனா வச்சிருப்பான், சரசரன்னு போயிருக்கும், அவ்வளவுதான். வாயினால சொல்லியிருப்பான், கூட யாராவது உட்காந்து எழுதியிருப்பாங்க. ஒருவேளை கோழைக்கண்ணன் கூட உட்காந்து எழுதியிருப்பார், நமக்கு தெரியாது. சித்த துணிவினை மானுடர் கேள்வனை தீமை அழிப்பவனை. சித்த துணிவனை, நமது சித்தம் என்பது வந்து அறிவு, சச்சித் ஆனந்தம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த சத்து இருக்கிறது, அந்த சத்துக்கு வந்து அதுக்கு அசைவு வேண்டும் என்று பொருள் அல்ல. அசைவில்லாமலும் இருக்கலாம், அசைவை கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளதாகவும் இருக்கலாம் சத்து. சித்து என்பது அந்த ஆனந்தத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவு இருக்கிறது, அந்த அறிவில் தான் துணிவு வர வேண்டும். துணிவு ரொம்ப முக்கியம். பாரதியை பொறுத்தவரை இந்த துணிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக அது கருதுகிறான். அது ஏன் என்று கேட்டால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் வாழ்ந்த காலத்திலே அந்த துணிவு என்பது ரொம்ப மிக குறைவா, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் அது வந்து அதை போக்க வேண்டும் நினைக்கிறான். ஆனா அதை தடுக்க முடியாது. காலம் கலியுகம் என்று சொன்னாலே என்னென்ன போர்ஷன்ல ஒரு ஒரு பெரிய ஒரு புராண கதைகள் அந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த அந்த சம்மீதனுடைய பேர் எனக்கு தெரியல. பட் என்னுடைய ஆசிரியர் மூலமா நான் கேட்டுக்கொண்டது வந்து இது வேற பெரிய விஷயம். அதாவது ஒவ்வொரு யுகம் எவ்வளவு நாள் போகும், அது எவ்வளவு வருஷம் இருக்கும், எத்தனை பிரம்மாக்கள் இருப்பார்கள், இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய புராணங்களிலிருந்து தெரியக்கூடிய விஷயங்கள். அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்திலே எது முக்கியமா இருக்கணும்னா ஆற்றல் அழியும், அந்த தைரியம் அழியுங்கிறான். தைரியம், மனத்துல இருக்கக்கூடிய தைரியம் இருக்கிறதே, அது அழிந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்கிறார். அது குறையும், மக்களுடைய ஆற்றல் குறையும். அந்த ஒன்றும் இல்லை, ஈவன் உருவமே குறையுங்கிறான். அதான் ராமன்லாம் வாழ்ந்த காலத்துல வந்து ஆஜான பாகம் ரொம்ப ஹைட்ஸ், அதான் மானுட தேகமே மிக மிக ஆற்றல் பொருந்தியதாக, உருவிலே பெரியதாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் குறைந்து கொண்டு வருகிறது, ஆயுசு குறைந்து வருகிறது. 200 300 ஆண்டுகள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்துல. எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து இவர் ஞானானந்த சுவாமிகள் வந்து 300 ஆண்டுகள் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கான நிரூபணங்களா கீவாஜா ஒரு இடத்துல எழுதுறார். நான் வேற யாரும் எழுதியிருந்தாலும் இல்லை, கீவாஜா அவர்கள் ஞானானந்த சுவாமிகளை பத்தி ஒரு 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 10 பக்கம் இருக்கும் அந்த கட்டுரை. ஞானானந்த மலர் என்று ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலர்ல நான் பார்த்தபோது அதுல கீவாஜா போட்டிருந்த கட்டுரை, அவர்கள் ஞானானந்தரை சந்தித்த விஷயத்தை எல்லாம் பற்றி எழுதுகிறார்கள். 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஞானி என்று சொல்கிறார்கள். திருமூலரை பார்த்தால் 3000 ஆண்டுகள் ஆழ்ந்திருக்கிறார். 3000 பாடல், ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு பாடல் மூலமாக 3000 ஆண்டு வாழ்ந்து 3000 பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்ப மனித ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு என்ன காரணம்? வாழ்க்கையினுடைய, இப்ப நாம சொல்றோம் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் பீப்புள் ஆர் நாட் ஹேவிங் 120 பிப்ளிக்கல் ஏஜ் என்று சொன்னால் 100 என்று சொல்வார்கள் பிப்ளிக்கல் ஏஜ். ஆனா நம்ம இந்து மதத்தை பொறுத்தவரை 120 வயசு. இப்படி நினைச்சுக்கிறது ரொம்ப சௌரியமா இருக்கு. இன்னும் நிறைய வயசு இருக்கிற 100 வயசு வேணும், 120 வயசு வேணும். அதான் முழுமையான இந்து மதத்துப்படி உள்ள வயசு வந்து 120. அப்போ அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து துணிவு. மனத்துக்கு துணிவு வேணும், வாழ்க்கையில வந்து அந்த தைரியம் வேணும். மனத்தை சோகத்துக்கு உள்ளாக்கி கொள்ளாமல், மனத்தை ஒரு ஒரு பறவை போல, அதுதான் சொல்றான் பாரதி வந்து சிட்டுக்குருவியை பார்த்து பொறாமப்படுறான். தலைவலி எல்லாம் உனக்கு இல்லடா, நிம்மதியா பறந்துட்டு இருக்கியா, அந்த மாதிரி நான் ஆக மாட்டேன்னு கேட்கறான். விட்டு விடுதலை ஆகி என்று பேசுகிறானே. அப்ப நமக்கு தோணுகிறது, இத்தனை எல்லாம் துக்கத்தை சுமந்து தோல் சுமந்து தேவையில்லாத விஷயம், நமக்கு சம்பந்தமே இல்லாது எதையெல்லாம் பத்தி
யாரு, அதாவது அது சொல்றான், அது வந்து ரொம்ப அருமையான வார்த்தை அது. சித்த துணிவினை மானுடர் கேள்வனை, கேள்வன் என்றால் நண்பன், கேள்வன். சித்த துணிவினை மானிடர் கேள்வனை. அப்ப சித்தத்துல துணிவு கொடுப்பது எது? அக்னி. அப்ப அது வந்து எப்படி குறியீடாக வருகிறது? இருள் இருக்கிறது, இருளிலே ஒருவன் பயந்து கொண்டிருக்கிறான், பக்கத்துல ஏதோ நெளிவது போன்று தெரிகிறது. அது பாம்பா பல்லியா, அது என்ன இருக்கிறது, என்ன உயிரினம், அதன் தீங்கு செய்யுமா, இல்லை, இதை இவ்வளவு தூரம் கவலை. பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் போல தெல்கிறது, யார் இருக்கிறார்கள், பூதமா மனிதனா விலங்கா தெரியல. இது அத்தனைக்கும் விடை எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு மெழுகுதிரி எடுத்து வைத்து ஒளி ஏற்றி விட்டால் சந்தேகங்கள் தீர்ந்து போகும். வாழ்க்கையில வந்து துணிவு என்பது எப்படி? துணிவு இல்லாத நிலை, அச்சம் எங்கிருந்து வருகிறது? அச்சம் என்பது தெளிவற்ற தன்மையிலிருந்து வருகிறது. இதுவா அதுவா தெரியலையேன்னு வந்து எதிர்கால மரணத்தை பற்றி ஏன் மக்கள் அச்சப்படுகிறார்கள்? அந்த மரணத்தின் வாயிலே பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது, எனவே அச்சப்படுகிறார்கள். ஆகவே அந்த சித்த துணிவினை, அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த துணிவு இருக்கிறதே, அதை கொடுப்பவனை, மானுடர் கேள்வனை, மானுடருக்கு நண்பனை. யோசிச்சு பாருங்க, சாதாரணமா யோசிச்சு பாருங்க, மானுடருக்கு தீ எப்படி நமக்கு நன்மை பருகிறது என்று. தீ இல்லாம இருக்க முடியுமா? த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு லைட். வீட்டில் வந்து மேட்ச் பாக்ஸ் இருக்கணும். இந்த மேட்ச் பாக்ஸ் எல்லாம் முடியுமா சொல்லுங்க? சாதாரண ஒரு ஒரு மண்டேன் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் நாட் எக்ஸாம்பிள். தத்துவ ரீதியாக பேசும்போது இது வந்து நம்ம புரியறதுக்காக சொல்றேன். மானுடர் கேள்வன் என்று சொன்னால் அந்த தீ தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஏன்னா 5 பூதங்களிலே ஒன்று, அதுவும் இல்லையா? அதை சொல்றான். சித்த துணிவினை மானுடர் கேள்வனை தீமை அழிப்பவனை. இங்கே தீமை என்றால் மாசு என்று சொல்லலாம். இதுல கேட்பா சார், சார் எதை கொடுத்தாலும் அழிச்சிடுறோம் சார், நல்லது கெட்டது தீக்கு தெரியாது, அது எல்லாத்தையும் அழிச்சிடும், எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. தீமை அழிப்பவனை, அதுல தீமை நிச்சயமாக அழியும் என்பது நன்மை சேர்த்து கொடுப்பவனை. உடனே பாரதி எழுதுறான், இந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எழுதுறான், தீமை அழிப்பவனை நன்மை சேர்த்து கொடுப்பவனை. அது நன்மையும் கொடுக்கிறது, தீமையும் கொடுக்கிறது. அதுக்கான பொறுப்பு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல சீர்கள் உடையவனை, இன்னும் பலவிதமான சீர்கள் என்றால் பெருமைகள், சிறப்புகள், இன்னும் பல சிறப்புகள் உடையவனை. வேற என்ன சிறப்பு இருக்கிறது தீக்கு என்று சொன்னால், தீயினாலே எல்லாத்தையும் பதப்படுத்தலாம். தீயினாலே நம்ம விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இருக்கக்கூடிய இடைவெளியை இட்டு நிரப்பக்கூடியவன் தீ. அது உனக்கு வந்து எந்த நேரத்திலும் இருளுக்கு எதிரியாக, எதிரியும் சொல்ல முடியாது, இருளை அழிக்கக்கூடிய ஒரு ஒளியாக அது கீழே இருக்கக்கூடியது. இன்னும் கேட்டா பல சீர்கள் உடையவனுங்கிறதுக்கு இன்னும் எப்படி பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் அந்த சூரிய துண்டு, நிலவனுடைய துண்டு, வானத்திலே பிரகாசமாக இருந்து இந்த பூமியே இயங்க வைக்கக்கூடிய ஒளிப்பொருள் இருக்கிறதே, பெரும் ஞாயிறு இருக்கிறதே, அதனுடைய ஒரு துளியாக இங்கே இருக்கிறது. இல்லைன்னா நெருப்புக்கு அதுக்கும் ஒத்துமை, இப்படி ரெண்டும் ஒரே ஜாதி. இதே நெருப்பு தான் இன்னும் அதிகமான சூட்டை கொடுக்கிறது, வெயிலை கொடுக்கிறது, தூரத்திலே இருக்கிறது என்பதை தவிர ரெண்டும் ஒரே இனமாக இருக்கிறது. எனவேதான் சொல்றான், பல சீர்கள் உடையவனை. ரொம்ப பெரிய ஆளு பாவன், மண்ணில உனக்கு கையில இருக்கு, கை அகலத்துல வந்து ஒரு தீக்குச்சி அப்படி கொளுத்தினா ஒரு தீயை உண்டாக்க முடியுது. சிக்கி முக்கி கல்ல வச்சு அந்த காலத்துல ஆதி மனிதன் ஏற்படுத்தினானே, அப்படி தீயை நீ ஏற்படுத்தி கொள்கிறாய். ஆனால் அவனுடைய சீர்மை பெரிது. புவி அத்தனையும் சுடரேற திகழ்ந்திடும் ஆரியர் நாயகனை. இது மாதிரி ஒரு அடைமொழி எப்படி கொடுக்க முடியும்? புவி அத்தனையும் சுடரேற திகழ்ந்திடும். அதான் நான் சொன்னேன், சூரியனை போலே இவன். இங்க மண்ணிலே இருக்கக்கூடிய சூரியன் இந்த தீ. புவி அத்தனையும், அர்த்தம் தெரியுது நமக்கு, சுடர் ஏற திகழ்ந்திடும், ஒளியேற்றி திகழ வைக்கக்கூடிய ஆரியர் நாயகனை. மறுபடியும் ஆரியர் என்று சொன்னால் சிறப்பானது என்று பொருள். பாரதி எங்கெல்லாம் ஆரியர் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் சிறப்பு என்ற பொருள் தான் கொள்ள வேண்டும் ஒழிய, இந்த ஆரிய திராவிட மாயைகள், அதை பத்தி திராவிட எப்படி ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் நண்பர் சுப்பு எழுதிய புத்தகத்தை பாருங்கள், அந்த பாதத்தில் பார்த்தா தெரியும். ஆகவே இங்கே ஆரியர் என்றால் மறுபடியும் சிறப்பு என்று. ஆரியர் நாயகனை உருத்திரன் அன்பு திருமகனை, ருத்ரனுடைய மகன் தீ என்று இன்னொரு கான்செப்ட் சொல்றான். இதுவும் வேதத்தில் இருக்கக்கூடிய ருத்ரன் சொல்ல, ருத்திரன் அன்பு திருமகனை பெருந்திரளாகி பணிந்திடுவோம் பாரியர். இன்னும் பெருந்திரளாக எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ எல்லாரும் கூட வாருங்கள். அதை ஒவ்வொரு பெருமையை சொல்லுகிறான். அதாவது பாரதியினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, இந்த தீ வளர்த்திடுவோம் என்பது வந்து இந்த இந்த மாதிரி கான்செப்ட் பாரதி எங்க எங்க இருந்தாலும் இந்த மாதிரி பல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா எல்லாரையும் கேள் என்று கூப்பிடுவான். இது சம்திங் லைக் எப்படி வந்து ராமானுஜர் சொல்லுகிறார்கள், அவர் வந்து கோவில் கோபுரத்துல மேலே ஏறி நின்று நாராயணான்னு சொல்லி எல்லாருக்கும் முக்தி பெற வேண்டும் என்று எல்லாருக்கும் சொன்னாருங்கிறாங்க. அது மாதிரி பாரதி என்ன நினைக்கிறான், இது சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டும், அந்த தீ வளர்த்திடுவோம். ரெண்டாவது, இது இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங். ஒரு தீயை வளர்க்கலாம் சமுதாயத்துல, வீட்டுல, இல்லைன்னா எங்க இருந்தாலும் அவரவர்கள் இதை வளர்த்து கொள்ளலாம்.
ஆனால் கூட்டமாக இருந்து வளர்க்கும் பொழுது அதனுடைய உண்மையை தெரிந்து கொண்டால் அவர்கள் வீட்டிலும் வளர்க்கலாம். அதான் சொன்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதத்திலே அக்னி ஹோத்ரிகள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் வீட்டுல வந்து அக்னி, அதுதான் அக்னி மூலை ஆச்சு முதல்ல. இப்ப என்ன அப்படின்னா அக்னி மூலை என்று சொன்னால் வாஸ்து பார்க்கறான், அக்னி மூலை தான் வந்து கிச்சன் வைக்கணும் சார், ஏன்னா அங்கதான் சமைக்கிறோம் அப்படிங்கிறான். அக்னி மூலைன்னா கிச்சன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல இல்லையா? அதனால அது அந்த இடத்துல வைக்கணும். அது அக்னியை வீட்டில எல்லாம் அக்னியை வளர்ப்பார்கள். ஒவ்வொருத்தரும் வளர்ப்பான். அந்த அந்த தான் வளர்த்த அந்த அக்னியில தான் அந்த அந்த அக்னியை சாட்சியா வைத்துக் கொண்டு யாகங்கள் எல்லாம் செய்வாரு, வீட்டுல பண்றது. இப்படி ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டிருந்தார்கள். ரிஷிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு வேறு யுகத்துல. அதனால அவன் பாக்குறான், ருத்திரன் அன்பு திருமகனை பெருந்திரளாகி பணிந்திடுவோம், மேல வந்து சேர்ந்து தேனுக்கழைப்பவனை பெருந்திரளாக பணிந்திடுவோம் என்று அவனுடைய பெருமைகளை சொல்லி அப்படிப்பட்ட தீயை வளர்த்திடுவோம் என்று சொல்கிறான். இனி அடுத்தது பார்க்கலாம். கட்டுக்கள் போக்கி கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை எமை காவல் புரிவனை. இது படிச்சு படிச்சு பாருங்க. நான் படிக்கும்போது கூடவே படிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சந்தம் இது. கட்டுக்கள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை எம்மை காவல் புரிபவனை தொல்லை காட்டை அழிப்பவனை திசையெட்டும் புகழ் வளர்ந்தோங்கிட வித்தைகள் யாவும் பழகிடவே புவி மிசை இன்பம் பெருகிடவே பெருந்திரல் எதி பணிந்திடுவோம். இப்படி இந்த சந்தத்துல வந்து சாய் கணேஷ் போன்றவர்கள் இத முன்மாதிரியா வைத்துக்கொண்டு கவிதை எழுதலாம். அருமையான சந்தம் இது. ஒரு பயிற்சிக்கு கூட அதை வைத்துக்கலாம். கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை. அடேடா, அதாவது விடுதலை எப்படி வருதுங்க பாருங்க. அந்த வார்த்தைகள் எளிமையான வார்த்தைகள், ஆனா அதுல இருக்கக்கூடிய அழகு நம்மை சொக்கி போக வைக்கிறது. விடுதலை, விடுதலைன்னா என்னடா பொருள்? அதாவது ஒரு ஒரு பெருங்கவிஞர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கான்செப்ட், அதுக்கு இலக்கணத்தை சொல்லிக்கொண்டே வருவான். இலக்கணம் அதோட வரும், இலக்கியமும் அதோட வரும். அன்பு சிறந்த தவமில்லை, செய்க தவம் செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்திடலாம். அன்பு சிறந்த தவம் இல்லைங்கிற அப்படின்னா அதே தவம்னா என்ன சொல்லிட்டான், எது தவம் எதுன்னா இலக்கணத்தையே சொல்லிட்டான் இல்லையா? அதுபோல கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை. கட்டுகள் போக்கி விடுதலைன்னா என்ன அர்த்தம்னா கட்டு போக்கணும்டா, அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் நீ என்ன பார்க்கணும்னா என்னெல்லாம் கட்டு இருக்கு, நம்ம எதெல்லாம் கட்டி இருக்கிறது. ஆசா பாச சதத் பத்தாகா என்று பகவத்கீதை பேசுகிறது. நம்ம உடம்பு இருக்கிறது, இது வந்து எலும்பு நரம்பு இவைகளாலே கட்டி வைக்கப்பட்ட உடல் அல்லடா, இது வந்து ஆசை பாசங்களாலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இது மொத்தம் நான் போட்டுக்கொண்டிருக்க சட்டை, அது போல வந்து எலும்பு கூடு இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஆசை பாசங்கள். இந்த ஆசா பாசங்கள் இல்லைன்னா எல்லாம் போயிடும், உதிர்ந்து போயிடும், ஒண்ணுமே இல்லை. அப்போ கட்டுகள் போக்கி விடுதலை தந்திடும் கண்மணி போன்றவனை. கண்ணுக்கு மணி எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, கண்ணின் மணிதான் பார்வையை கொடுக்கிறதோ, அப்படிப்பட்ட கட்டுகளை போக்கி விடுதலை தந்திடும் தீ இருக்கிறதே, அது என்னெல்லாம் விடுதலை கொடுக்கிறது என்பதை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே தீ வளர்த்திருக்கிறோம். இன்னும் அது பெருந்தீயாக வளரணும். இது இப்பதான் வளர்ந்திருக்கிறது, இன்னும் பெருந்தீயாக போக போக வளரும். இந்த தீயினுடைய இனிமையான அனுபவத்திலே மறுபடியும் இந்த இந்த சந்த பாடல்ல இருக்கக்கூடிய அழகுகளையும் நாம் மனதிலே வாங்கி கொண்டு இந்த அளவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.